இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லவ் பண்ணும்போது எப்படி பேசுறாங்க, மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பேசுறாங்கிறது இந்த அக்கா தெளிவா சொல்லியிருக்காங்க. வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னது கேட்கலையா? ஐயோ என் வாய்ஸே இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல என்னால சத்தமா பேச முடியாது. நான் வீட்டுல எல்லாத்துக்கிட்டும் அப்படிதான் பேசுவேன். நான் எதுக்கு நான் பொறுமையா பேசணும்? என் வாய்ஸே இப்படிதான். இப்படி கத்தனாதான் உன் மரமண்டைக்கு ஏறுது. நீ மூடிட்டு நீ பேசாத. என்னது உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட கூடாதா? ஐயோ முடியவே முடியாதுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸே வாங்க போங்கன்னு தான் பேசி பழக்கம். நான் மரியாதை கொடுத்துதான் பேசுவேன் உங்களுக்கு. ஏ பரதேசி, என்னது மரியாதை வேணுமா? உனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சா இந்த வீட்டுல ஒரு காரியமே நடக்காது. கடைக்கு போயிட்டு வா முதல்ல போ. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்னது பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்களா? நான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாது. நீங்க ரூம்ல இருந்து ஆர்டர் பண்ணணும். நான் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வருவேன். வீட்டு வேலையை நான் மட்டும் தான் பாப்பேன். ஒரு மனுஷன் 4 தோசை சாப்பிடலாம், 5 தோசை சாப்பிடலாம். 17 தோசையா திங்கிறது? ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை உட்கார வச்சு சாப்பிட வைப்பேன்னு சொன்னேன். அதுக்குன்னு அன்னதானத்துக்கு சோறு போடுற மாதிரி சமைக்க வைப்பீங்க? நான் சின்ன வயசுல இருந்து என் பேரண்ட்ஸோட தாங்க இருந்திருக்கேன். நான் ஏங்க உங்க ஃபேமிலியோட பிரிக்க போறேன்? நீங்க ஊரை விட்டு வெளியே போய் வேலைக்கு போனாலுமே நான் அத்தை மாமா கூட தான் இருப்பேன். நான் சொல்லிட்டேன், நான் உங்களை பிரிஞ்சு எங்கேயும் போக மாட்டேன். மரியாதை என்ன தனி கொடுத்து கூட்டிட்டு போயிரு. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் குடும்பத்தோட இருக்கணும் தான் சொன்னேன். குடும்பமாடா இது? எங்கேயும் படத்துல வர தான சார்மி மாதிரி இருக்கானுங்க. என்ன கும்பிட்டு இருக்கீங்க? கோல்டா? யாருமே உங்களை ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க. நாங்க இருந்திருக்கணும். நான் உங்களை எப்படி பாத்துருப்பேன் தெரியுமா? கண்டதையும் துண்டு வந்து படுத்துறது. என்ன கோல்டு தானே இருக்கு, செத்து போல. வீட்டு வேலையும் பாக்கணும், உங்களுக்கு ரசமா வரைச்சு கொடுக்கணும். எந்திரிச்சு போய் போட்டுக்கோப்பா. என்னது எனக்காக எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுருவீங்களா? போங்க. உங்க அம்மா என்ன அந்த பேச்சு பேசிட்டு இருக்காங்க, எனக்காக ஒரு வார்த்தை பேச மாட்டேன். இதுல உலகத்துக்கிட்டயே சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு இருந்த கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னால என்கிட்ட மட்டும் தான் சண்டை போட முடியும். எனக்காக யார்கிட்டயுமே பேச முடியாது.